ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள்? இப்னு இஸ்ஹாக் வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சிறந்தவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ ஜஹல் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையோடு இருந்த ஒரு நேரத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுவதற்கு தயாரானான். அல்லாஹ்வுடைய தூதரை ஏசியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தான். அல்லாஹ் அக்பர். அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கினான், அல்லாஹ்வுடைய தூதரை அடித்தான். அதை அப்துல்லா இப்னு ஜுத்ஆன் அவருடைய அடிமை பெண் பார்க்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஜஹலால் வேதனை செய்யப்படுவதை, அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுவதை அப்துல்லா இப்னு ஜுத்ஆனுடைய அடிமை பெண் பார்த்து இதை தெரிவிப்பதற்கு தகுதியான ஆள் யார்தான்? ஹம்சா தான் ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடத்தில் இதை பற்றி கூறினால்தான் இது தடுத்து நிறுத்தப்படும் என்று அந்த அடிமை பெண் வேக வேகமாக ஹம்சாவை சந்திக்க செல்கிறார்கள். அப்போதுதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வேட்டையிலிருந்து திரும்பி வருகிறார். அபூ ஜஹல், அபுல் ஹக்கம் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல் அந்த முட்டாள், அந்த மடையன் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய உறவினராகிய உங்களுடைய தந்தையின் சகோதரராகிய முஹம்மது அவர்கள் ஒரு இடத்திலே தனிமையில் அமைந்திருந்த பொழுது அவர்களை ஏசினான், அவர்களை திட்டினான், அவர்களை துன்புறுத்தினான், அவர்களை வேதனை செய்து வேதனையுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகு அவன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி சென்றான். ஆனால் இவ்வளவு வேதனையும் இவ்வளவு துன்பத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அவன் அவ்வளவு ஏசினாலும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து பேசவில்லை. யா அல்லாஹ், என்ன ஒரு ஒழுக்கம் பாருங்கள், என்ன ஒரு பொறுமை பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கேட்டவுடன் ஃபஹ்தபல ஹம்ஸத்தல் கதப், ஹம்சாவிற்கு கோபம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளம் முழுவதும் அப்படியே நிரம்புகிறது. நேரடியாக அபூ ஜஹலை தேடி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு காபாவிற்கு செல்கிறார்கள். ஃபலம்மா தഖலல் மஸ்ஜித் நதர இலைஹி ஜாலிஸன் ஃபில் கௌம், அவர் அபூ ஜஹல் உட்கார்ந்து மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தன் வேட்டைக்கு எடுத்து சென்ற அந்த வில்லுடைய கம்பை கொண்டு அவருடைய தலையில் ஓங்கி அடித்தார். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ ஜஹலுடைய மண்டை பிளந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது. என்ன நினைத்தாய் நீ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரை நீ வேதனை செய்வதை பற்றி? அத்தஸ்திமுஹு வ அன அலா தீனி, அவரை நீ துன்புறுத்துகிறாயா, அவரை நீ வேதனை செய்கிறாயா? நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது நீ அவரை துன்புறுத்துவாயா, அவரை வேதனை செய்வாயா? அவர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நானும் சொல்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஹம்சா அவர்கள் அந்த மக்கா குறைஷிகளுக்கு முன்னால் தைரியமாக தன்னுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களே அறியாமல்